கண்டிப்பா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை. தமிழ்நாடே பார்த்ததில்ல. இந்த மாரி ஒரு 6 எம்எல்ஏக்கள் தொடர்ந்த 50 நாள்ல உங்களுக்கு மக்கள் தீர்ப்பு குடுத்துருக்காங்க ஒரு தொகுதியிலயும். அதுவும் சில தொகுதியிலலாம் அந்த விராலிமலை நேத்து விஜயபாஸ்கர் அவர் தொகுதியில 61,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சுட்டு போறாரு. அப்படியே மக்கள் தீர்ப்ப குப்பை மாரி போட்டுட்டு போய் தாவேக்கால சேர்றாங்க. அப்ப ஏதோ ஒரு ஆதாயத்துக்கு தானே போறாங்க. என்னெல்லாம் பேச்சு, எவ்வளவு அசிங்கமான பேச்சுக்கள் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் மீது, அவர்கள் குடும்பத்தின் மேல எப்படியெல்லாம் பேசியிருக்காங்க கடந்த காலத்துல. ஆனா நம்ம வந்து இதே திமுக அரசு கைது பண்ணியிருந்தா உடனே வந்து எங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இல்லையா, எங்களால குரல் கொடுக்க முடியாதா, சர்வாதிகார போக்குன்னு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு வந்து முழுக்க முழுக்க போலீஸ் அவங்க கையில வச்சுட்டு இந்த இந்த ஈக்குவேஷனே ரொம்ப குழப்பமா இருக்குல்ல. வட மாநிலங்கள்ல பாஜக வந்து இதை போல குதிரை பேரம் செய்யும் பொழுது காங்கிரஸ் கட்சியினரை இந்த மாதிரி பல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறவங்களதான் இன்னைக்கு தாவேகா வாஷிங் மிஷினுக்குள்ள தாவேகா வந்து சேர்த்துக்குது. எம்ஆர் விஜயபாஸ்கரும் சி விஜயபாஸ்கரும் ஒன்னும் தூயவர்கள் புனிதர்கள் கிடையாது. நில மோசடி வழக்கு இருக்கு, குட்கா வழக்கு இருக்கு, பல வழக்குகள் நிலுவையில இருந்து உள்ள போகுது. அப்ப அந்த தூய சக்திங்கிற இமேஜ் போயிருது. அப்ப காங்கிரஸ் வந்து வட மாநிலங்கள்ல ராகுல் காந்தி தொடர்ந்து இதை பாஜக நமக்கு குதிரை பேரம் பண்ணுதுன்னு சொல்லி காங்கிரஸ் ஒட்டுமொத்த கட்சியும் இதுக்கு அகேன்ஸ்டா பேசும் பொழுது இன்னைக்கு தமிழ்நாட்டுல விஜய் அவர்களோட கூட்டணி வச்சிருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு மியூட் பார்ட்னரா இருக்காங்கல்ல, ஒரு மியூட் பார்ட்னர் வாயை திறக்க முடியவில்லை. ரெட்டை இலைங்கிற சின்னத்துக்கு தானே இவங்களுக்கு ஓட்டு விழுந்துச்சு. அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, அந்த 6 தொகுதியில அதிமுகக்கு விழுந்தது ஓட்டுங்கிறத தாண்டி தாவேகா வரக்கூடாது, விஜய் வரக்கூடாதுன்னு தானே அந்த தொகுதி மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த அதிமுகன்ற கட்சி எப்படி சும்மா இருக்கும்? எங்க கட்சி செல்வாக்க வச்சு நீ ஜெயிச்சுட்டு உன்னுடைய சுய லாபத்துக்காக, உன்னுடைய சுயநலத்துக்காக நீ இப்ப தாவேகா ஓடி போறேன்னா, அப்ப சட்ட ரீதியா இன்பதுரை அவர்கள் வந்து தொடர்ந்து வழக்கு வந்து சரியான ஒன்று தானே. ஆர்டிபிஷியலா ஒரு 6 இடத்தை காலியா காமிச்சிருக்காங்க. எனவே அங்க தேர்தல் நடத்தக்கூடாதுங்கிறது எங்களுடைய முதல் பிரேயர். 2வது இவர்கள் மீது விசாரணை நடத்தணும். விஜய் தான் நம்பர் 1 அக்யூஸ்ட் இந்த ஹார்ஸ் ட்ரேடிங்ல. நீங்க ஏன் இவ்வளவு நீளமான கேள்வி? அவர் தான் நம்பர் 1 அக்யூஸ்ட். ஏன்னா கோயிங் பை வைகோஸ் பப்ளிக் ஸ்டேட்மெண்ட், வைகோடைய பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் என்ன, விஜய் அவர்கள் சொன்னாங்கன்னு தானே பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அப்ப இப்ப மாதிரி பேசலாம், ஆனா அதுக்கான எவிடென்ஷியரி ப்ரூஃப் இருக்கா இல்லையா நம்மகிட்ட? தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய திரு ஸ்ரீநிதி மேடம். வணக்கம். வணக்கம் ஹக்கீம். மேம், இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த இடைத்தேர்தல் சம்பந்தமான விவகாரம். நேற்றைய தினம் ஒரு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வந்துச்சு. வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கெல்லாம் வந்து இடைத்தேர்தல்கள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 7 இடங்கள் காலி இடங்களா இருக்கு. அங்க எந்த ஒரு நோட்டிபிகேஷனும் வரல, அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரல. இப்போ அஇஅதிமுக சார்பில் சுப்ரீம் கோர்ட்லையும் சரி, அதே போல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு பெட்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இடைத்தேர்தலை தடை விதிக்கணும், இதுல பல முறைகேடுகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் வாதங்களை முன்வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் நடப்பதில் சட்ட சிக்கல்கள் இருக்கின்றனவா? கண்டிப்பா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை. தமிழ்நாடே பார்த்ததில்ல. இந்த மாதிரி ஒரு 6 எம்எல்ஏக்கள் தொடர்ந்த 50 நாள்ல உங்களுக்கு மக்கள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஒரு தொகுதியிலயும். அதுவும் சில தொகுதியில எல்லாம் அந்த விராலிமலை நேத்து விஜயபாஸ்கர் அவர் தொகுதியில 61,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சுட்டு போறாரு. அப்படியே மக்கள் தீர்ப்ப குப்பை மாதிரி போட்டுட்டு போய் தாவேக்கால சேர்றாங்க. அப்ப ஏதோ ஒரு ஆதாயத்துக்கு தானே போறாங்க. இது ஒரு சின்ன குழந்தைய கேட்டா கூட தெரியும். ஏதோ ஒரு ஆதாயம் இருக்கிறதுனால தானே நீங்க உங்க எம்எல்ஏ பதவியை கூட வேண்டான்னு தூக்கி போட்டு போறீங்க. எம்எல்ஏ பதவிங்கிறது இவங்களுக்கு இவ்வளவு சாதாரணமா என்னன்னு தெரியல. இப்ப 234 தொகுதி தான் இருக்கு. ஒரு 10 லட்சம் இன்ஜினியர் இருக்கலாம், 1 லட்சம் டாக்டர் இருக்கலாம். ஆனா 234 எம்எல்ஏ தான் இருக்க முடியும். அப்படின்னா ஒருத்தவங்க எம்எல்ஏவா தேர்வு செய்யப்படுறாங்கன்னா 0.0013% தான் தமிழ்நாடு பாப்புலேஷன்ல. அப்ப எம்எல்ஏங்கிறது எவ்வளவு ஒரு மதிப்புத்தக்க ஒரு பொறுப்பு. அதுவும் நீங்க ஒரு தொகுதின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2.5 லட்சம் மக்களை அவங்க இந்த 2.5 லட்சம் மக்களுக்கு ஒரு பிரதிநிதியா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது இல்ல. எவ்வளவோ பேரு அரசியல் எத்தனை பேர் இருக்காங்க. ஒரு கவுன்சிலர் ஆக முடியாதா, ஒரு அதாக முடியாதா, இதாக முடியாதா? அப்போ எம்எல்ஏ தேர்தல்ல இவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கீங்க. மக்கள் உங்களுக்கு பணி செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அந்த தொகுதி மக்களை
ஒரு ஒரு இம்பார்ட்டண்டா நீங்க கன்சிடர் பண்ணாம தூக்கி போட்டுட்டு உடனே ஒரு ஆதாயத்துக்கு தாவேக்காவை நோக்கி நீங்க ஏன் போறீங்க? இது வந்து டே லைட் ஹார்ஸ் ட்ரேடிங் தானே. இப்ப இதெல்லாம் நம்ம எங்க பார்த்திருப்போம் ஹக்கீம்? நம்ம எங்கேயாவது ஒரு நியூஸ் பேப்பர்ல வட மாநிலங்கள்ல இது நடந்திருப்போம், நம்ம நியூஸ்ல படிச்சிருப்போம். தமிழ்நாட்டுக்கு இது ரொம்ப புதுமையான விஷயம் தானே. இன்னைக்கு காலைல கூட பத்திரிகையாளர்கள் பலர் சுட்டி காட்டினாங்க. அதாவது பிரவீன் சக்கரவர்த்தியும் சரி, திரு மாணிக்கம் தாக்கூரும் சரி, இது எப்படி ஹார்ஸ் ட்ரேடிங் ஆகும்? அவங்க பதவி திறந்துட்டு வர்றாங்க. ஆனா எது தெரியுமா ஹார்ஸ் ட்ரேடிங்? இப்ப பாருங்க டிஎம்கே வந்து ஒரு ஹார்ஸ் ட்ரேடிங்கிற பேர்ல வந்து பலரும் கைது செஞ்சிருக்காங்க. இதுதான் ஹார்ஸ் ட்ரேடிங் அப்படின்றாரு. ஆனா 2018ல மத்திய பிரதேசத்துல I think correct me if I'm not wrong, 29 MLAs were resigned. 18 மெம்பர்ஸ் வந்து அதுல ஜெயிக்கிறாங்க. அவங்க பாஜகவுல போய் அதை ரிசைன் பண்ணி ஜெயிக்கிறாங்க. சோ இத வந்து கடுமையா சாடுறாரு ராகுல் காந்தி அந்த சமயத்துல. அப்ப இது எப்படி நீங்க உங்க தலைவர் வட மாநிலங்கள்ல பாஜக வந்து இதை போல குதிரை பேரம் செய்யும் பொழுது காங்கிரஸ் கட்சியினரை இந்த மாதிரி பல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிறவங்களதான் இன்னைக்கு தாவேகா வாஷிங் மிஷினுக்குள்ள தாவேகா வந்து சேர்த்துக்குது. எம்ஆர் விஜயபாஸ்கரும் சி விஜயபாஸ்கரும் ஒன்னும் தூயவர்கள் புனிதர்கள் கிடையாது. நில மோசடி வழக்கு இருக்கு, குட்கா வழக்கு இருக்கு, பல வழக்குகள் நிலுவையில இருந்து உள்ள போகுது. அப்ப அந்த தூய சக்திங்கிற இமேஜ் போயிருது. அப்ப காங்கிரஸ் வந்து வட மாநிலங்கள்ல ராகுல் காந்தி தொடர்ந்து இதை பாஜக நமக்கு குதிரை பேரம் பண்ணுதுன்னு சொல்லி காங்கிரஸ் ஒட்டுமொத்த கட்சியும் இதுக்கு அகேன்ஸ்டா பேசும் பொழுது இன்னைக்கு தமிழ்நாட்டுல விஜய் அவர்களோட கூட்டணி வச்சிருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு மியூட் பார்ட்னரா இருக்காங்கல்ல, ஒரு மியூட் பார்ட்னர் வாயை திறக்க முடியவில்லை. பிரவீன் சக்கரவர்த்தி வந்து ஹார்ஸ் ட்ரேடிங் கிடையாது, அது ஹார்ஸ் ரேசிங்ன்றாரு. நீங்க என்ன பேர் வேணா சொல்லிக்கோங்க, அது ஹார்ஸ் ட்ரேடிங் தான். வெதர் யூ லைக் இட் ஆர் நாட், அது ஹார்ஸ் ட்ரேடிங் தான். கூட்டணியில நீங்க இருக்கிறதுனால அவங்க பழியை நீங்க சுமக்குறீங்க. எந்த இடத்துல எல்லாம் நீங்க வந்து ஜனநாயகன்னு ஏன் ராகுல் காந்தி அவர்களை வந்து ஒரு பேர் கொடுக்குறீங்க? அப்போ குதிரை பேரத்துக்கு அகேன்ஸ்டா, இசிஐக்கு அகேன்ஸ்டா, ஓட்சோரிக்கு அகேன்ஸ்டா பேசினாருன்றீங்க. ஆனால் இன்னைக்கு கூட்டணி அமைத்துள்ள இந்த விஜய் அரசு தொடர்ந்து குதிரை பேரம். அவர் ஏங்க அவங்களுக்கு தேவையான நம்பர் தான் வந்துருச்சுல. முதல்ல 105 ஸ்பீக்கரு இதெல்லாம் வந்து 105 106 தான் இருந்துச்சு, எங்களுக்கு பத்தல. நீங்க யார கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொன்னீங்களோ அந்த கல்லாப்பட்டி கூட்டணி எல்லாம் ஒன்று சேர்ந்து உனக்கு தேவையான நம்பர் உங்களுக்கு வந்துருச்சு. அப்ப நீங்க அடுத்தபடியா தமிழ்நாட எப்படி நிர்வாகம் பண்ணணும், என்ன கவர்னன்ஸ் கொடுக்கணும், பல்வேறு ஸ்கீம்ஸ வந்து அடுக்கியிருக்கீங்க உங்க தேர்தல் அறிக்கையில. அதை நான் எப்படி மக்களுக்கு எடுத்துட்டு போய் சொல்லலாம்? நீங்க எப்படி ஃபர்ஸ்ட் ஆட்சி அமைச்சீங்க? எனக்கு ஊழல் மிக்க அரசு திமுக அரசு, ட்ரக்ஸ் இருக்கு, விமனுக்கு சேஃப்டி இல்ல நீங்க. ஆனா இன்னைக்கு தொடர்ந்து நடக்கக்கூடிய குற்றச்சாட்டு எல்லாமே அதை சுத்தி தானே நடக்குது. அப்ப நீங்க தமிழ்நாடு மக்களுக்கு என்ன கவர்னன்ஸ் பண்ணணுமோ அதை பண்ணாம திரும்ப திரும்ப திமுகவை உங்க எதிரியா, ஒரு பர்சனல் எதிரியா, ஒரு போர் இல்ல, இது போர் கிடையாது. நீங்க மக்களாட்சி பண்ணிட்டு இருக்கும் பொழுது நீங்க ஏன் திரும்ப திரும்ப அது திமுக கிட்ட அந்த வன்மத்தை காட்டுறீங்க? மேம் அது குறிப்பா அதிமுக சார்பில் வந்து சுப்ரீம் கோர்ட்ல எல்லாம் பெட்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? சோ அவங்க பல டெக்னிக்கலா சில இஷ்யூஸ் சொல்றாங்க. இப்போ ஆமா, அதிமுக எப்படிங்க சும்மா இருக்கும்? இப்ப அதிமுகல தானே இந்த 6 எம்எல்ஏக்கள் வந்து அதிமுகங்கிற சின்னத்துல, அதிமுக அந்த ரெட்டை இலைங்கிற சின்னத்துக்கு தானே இவங்களுக்கு ஓட்டு விழுந்துச்சு. அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, அந்த 6 தொகுதியில அதிமுகக்கு விழுந்தது ஓட்டுங்கிறத தாண்டி தாவேகா வரக்கூடாது, விஜய் வரக்கூடாதுன்னு தானே அந்த தொகுதி மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த அதிமுகன்ற கட்சி எப்படி சும்மா இருக்கும்? எங்க கட்சி செல்வாக்க வச்சு நீ ஜெயிச்சுட்டு உன்னுடைய சுய லாபத்துக்காக, உன்னுடைய சுயநலத்துக்காக நீ இப்ப தாவேகா ஓடி போறேன்னா அப்ப சட்ட ரீதியா இன்பதுரை அவர்கள் வந்து தொடர்ந்து வழக்கு வந்து சரியான ஒன்று தானே. இதுல பெரிய சட்ட சிக்கல் இருக்குன்றாங்க. இதுவரை கண்டிராத அளவுக்கு மிகப்பெரிய சட்ட சிக்கல். உதாரணமாக 25 பேர் எதிராக வாக்களிக்கிறாங்க, அதாவது கொறடாவை மீறி வாக்களிக்கிறாங்க அதிமுக எம்எல்ஏக்கள். பிறகு அதுல 4 பேர் ராஜினாமா செய்யறாங்க, ஆன்டி டிஃபெக்ஷன் லா நம்ம மேல பாஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. பிறகு 21 பேரும் நம்ம மேலயும் பாஞ்சிருங்கிறதுக்காக அவங்க வந்து திருப்பி தாய் கழகத்துக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் அவங்க வந்து இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இது நீங்க கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். அந்த மே 4 ரிசல்ட் வருது. மே 10 இவர் முதலமைச்சரா பதவி இருக்கிற இடைப்பட்ட காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் போய் பாக்குறாரு. ஆனா பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்களை பார்க்கல. அந்த ஆன்டி எடப்பாடி ஃபேக்ஷன் இருக்குல்ல, அந்த ரிபல்ஸ் தான் போய் பாக்குறாரு. அந்த 20-23 பேரை தான் பார்த்து அவங்க வந்து இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பப்போ
விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க. அவங்க என்ன ஒரு தப்பு கணக்கு அப்போ சி வி சண்முகம், வேலுமணி, விஜயபாஸ்கர் அவர்கள் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, அந்த போதிய நம்பர் அவங்களுக்கு வந்துரும், ஆன்டி டிஃபெக்ஷனை எஸ்கேப் ஆறதுக்கான நம்பர்ஸ், ஏன்னா இப்ப 47 சீட்ஸ் ஜெயிச்சிருந்தாங்க, 2/3 பகுதி வேணும், அந்த நம்பர் அவங்களுக்கு வந்துரும் நினைச்சாங்க. ஆனா அந்த நம்பர் வரல. அப்ப அதனால ஒரு அவசர முடிவு தான் அந்த இடத்துல வந்து எடுக்கப்பட்டிருக்கு. பட் இது தொடர்ந்து இதுக்கான சட்ட சிக்கல்கள் கண்டிப்பா வரதான் செய்யும். இது ஒரு நாதியற்று தான் போவாங்க. ஏன்னா ஒரு அவசர முடிவா இப்ப சொந்த கட்சியை விட்டுட்டு இப்போ ஒரு பதவி லாபத்துக்காக போயிருக்காங்க. அந்த கட்சியிலயும் அவங்க எடுத்துக்க மாட்டாங்களே. என்னதான் ஒரு எதிர்கட்சியினரா இருந்தாலும், அதிமுக பயணம் செஞ்சிருந்தாலும், ஒரு 6 முறை எம்எல்ஏவா இருந்திருக்கீங்க, 5-6 முறை எம்எல்ஏவா இருந்திருக்கீங்க. நீங்க போய் அங்க ஒரு கம்ஃபர்டபுளா அவர் இருந்த மாதிரியே தெரியலையே. அந்த இணைப்பு விழாவை நீங்க பார்க்கும் பொழுது, முதல்ல தாவேகா காரங்களே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ட்விட்டர்ல போய் பாத்தீங்கன்னா தாவேகா காரங்க எல்லாம் போஸ்ட் போடுறாங்க. என்ன போஸ்ட் போடுறாங்கன்னா, என்ன இவ்வளவு ஊழல்வாதியை வந்து விஜய் அண்ணா வந்து கட்சிக்குள்ள சேர்க்கிறாங்க. அப்ப இப்ப ஒரு உதாரணத்துக்கு சொன்னா, இங்க பர்வேஸ் நினைக்கிறேன், அவர் தான் அந்த பொறுப்பு, அந்த அமைச்சர் அந்த பகுதிக்கு. அவர் முன்னாடி இருந்தே விஜயோட பயணம் செஞ்சுட்டு இருப்பாரு. இப்ப திடீர்னு இவர் வந்து அவரை மாப்பிள்ளை என்பதாலோ இல்ல கட்டி பிடிப்பதனாலோ அந்த அங்க அரசியல் சூழ்நிலை மாறாதுல்ல. அங்க வந்து 60,000 ஓட்டுகள் தாவேகா வந்து பின்னாடி இருக்கு. அப்ப இது ஒரு மாதிரி பார்க்கவே ஒரு கம்ஃபர்டபுளா இல்ல. இது ரொம்ப மிகப்பெரிய குழப்பத்தை கட்சிக்குள்ளேயும் உண்டாக்கும். இது இவங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறதுல இவங்களுக்கு மக்கள் நலன் மேல ஒரு அக்கறை இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கு. தொடர்ந்து அவங்க கட்சி இந்த குதிரை பேரத்தையே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, எப்போ பீப்புளுக்கு எப்போ வந்து இவங்க திட்டங்களை வந்து நிறைவேற்றுவாங்க, ரியல் கவர்னன்ஸ் எப்ப பண்ணுவாங்க, எப்ப லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்ஸை சார்ட் அவுட் பண்ணுவாங்கன்ற ஒரு கேள்வி பொதுமக்கள் மத்தியில வரும். அதே போல இப்போ இந்த ஹார்ஸ் ட்ரேடிங் விவகாரத்துல அதிமுகவும் சென்னை உயர்நீதிமன்றத்துல சிபிஐ கோரி ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் கூட மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் பேசியதற்கு வந்து கவர்னர்கிட்டையும் சரி, அதே போல டிவிஎஸ்சி கிட்டையும் ஒரு புகார் மனுவும் கொடுத்திருந்தாங்க. ஸோ இப்போ அந்த ஹார்ஸ் ட்ரேடிங் விவகாரத்துல சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா? ஏன்னா கடந்த காலகட்டத்தில் நரசிம்மராவ் அவர்களுடைய அந்த ஆட்சி காலகட்டத்தில் வந்து ஒரு இப்படிப்பட்ட ஒரு ஹார்ஸ் ட்ரேடிங் விவகாரம் நடந்ததாகவும், ஜேஎம்எம் ஷிபு சோரன் அவர்கள் கீழமை நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டார் என்றெல்லாம் வந்து நம்ம கடந்த காலத்துல பார்க்கிறோம். இதையும் அதிமுக ஐஎஸ் இன்பதுரை அவர்கள் சுட்டிக்காட்டுறாரு. அப்படி இதுவும் நடக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி, அப்படி ஒருவேளை விசாரணைக்கு உத்தரவிட்டால் நேரடியா விஜயே வந்து உள்ளாக்கப்படுவார் அவர். நீங்க இப்படி எல்லாம் சுத்தியே கேட்க வேண்டாம். விஜய் தான் நம்பர் 1 அக்யூஸ்ட் இந்த ஹார்ஸ் ட்ரேடிங்ல. நீங்க ஏன் இவ்வளவு நீளமான கேள்வி? அவர் தான் நம்பர் 1 அக்யூஸ்ட். ஏன்னா கோயிங் பை வைகோஸ் பப்ளிக் ஸ்டேட்மெண்ட், வைகோடைய பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் என்ன, விஜய் அவர்கள் சொன்னாங்கன்னு தானே பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அப்படி இப்ப மாதிரி பேசலாம், ஆனா அதுக்கான எவிடென்ஷியரி ப்ரூஃப் இருக்கா இல்லையா நம்மகிட்ட? கோயிங் பை விஜய், அவர் கொஞ்சம் வயசானவர், ஏதாவது டங் ஸ்லிப்ல சொல்லியிருப்பாரு, நீங்க உடனே அதை புடிச்சு அரசியல் பண்ணிட்டீங்க. ஒரு கட்சி தலைவர் நல்ல அவருடைய பையனை வந்து கரெக்டான சந்தர்ப்பத்துல எம்பி ஆக்க தெரிஞ்சது அவருக்கு. அவரு இப்ப கரெக்டா இந்த தாவேகா பக்கம் அரசியல் சூழ்நிலை திரும்புதுன்னு சந்தர்ப்பவாதமாக, இதுல அவர்களுக்கு என்ன பயனுன்னே தெரியலையே. இப்ப அவங்களுடைய 2 திமுக எம்எல்ஏ வந்து மதிமுக எம்எல்ஏ திமுக சின்னத்துல ஜெயிச்சு சட்டமன்ற உறுப்பினரா செயல் ஆக்ஷன்ல தானே இருக்காங்க. அதை விட்டுட்டு இப்ப இடைத்தேர்தலையும் அவர் போய் நிக்க போறது இல்லை. அதுலயும் பாருங்க அவர் சாமர்த்தியம், இடைத்தேர்தல நிக்கல. ஏன்னா இடைத்தேர்தல்ல வந்து ஒருவேளை விஜய்க்கு அதே மக்கள் ஆதரவு இருக்குமா, போன சட்டமன்றத்துல இருந்தது இடைத்தேர்தல்ல இருக்குமாங்கிறது ஒரு சந்தேகம். ஏன்னா இடைத்தேர்தல் வருமா வராதா தெரியாது. வந்து ஒரு நீண்ட நாட்களுக்கு அப்புறம் வந்தால் இதே ஒரு மவுசு விஜய்க்கு இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு பேச்சுக்கு ஒரு 6 மாசம் கழிச்சு வருதுன்னு வைங்களேன். இதே விஜய் மக்களுக்கு வந்து விஜய் மேல இதே மோகம் இருக்குமா? ஏதாவது திட்டத்தை செயல்படுத்தாம விட்டாருன்னா கண்டிப்பா ஒரு கோபம் வரும். அப்புறம் இந்த இடைத்தேர்தல் எல்லாம் எல்லா மக்களுமே இப்ப நான் சொன்ன மாதிரி இவங்க எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்கன்ற ஒரு கோவம் இருக்கும்போது ஜெயிப்பாங்களான்னு தெரியாது. அப்ப அவர் விவரமா மதிமுக வந்து இந்த தேர்தலை போட்டியிடாதுன்றாரு. அவர் ஓபன் ஸ்டேட்மெண்ட் சொன்னாரா இல்லையா? எங்களுடைய 2 எம்எல்ஏவை நீங்க, அவர் தான் குதிரை பேரம் ஆரம்பிச்சது வந்து அவங்க தானே. திமுக சின்னத்துல இருக்கக்கூடிய எம்எல்ஏவை, சிட்டிங் எம்எல்ஏவை நீங்க ரிசைன் பண்ணிட்டு வர சொல்லுங்கன்னு நான் வந்து தனிப்பட்ட முறையில கேம்பெயின் பண்ணி அவங்களை ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னது வந்து திரு வைகோ அவர்கள் தான். திரு வைகோ அவர்கள் வந்து ஸ்ரீநிதியோ
நீதிபதியோ ஹக்கீமோ கிடையாது. ஒரு மதிப்பு மிக்க தலைவர், ஒரு அரசியல்ல ஒரு முக்கிய பங்கு அவருக்கு உண்டு. மதிமுக கட்சியுடைய தலைவர். அவரு வந்து விஜயை பத்தி இப்படி ஒரு பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் ஓப்பனா சொல்றாரு. அப்ப கோயிங் பை ஹிஸ் ஸ்டேட்மெண்ட், ஹார்ஸ் ட்ரேடிங் கவர்மெண்ட் தாவேகாவா இருந்தாலும் அதுல அக்வசிஷன் அவர் வைக்கிறது விஜய் மேலதான். அப்ப திரு விஜய் அவர்கள் தானே இங்க அக்யூஸ்டு. இப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இருந்தா ஹார்ஸ் ட்ரேடிங்ல விஜய் அவர்கள் தானே அக்யூஸ்டு. அண்ட் அந்த ஒரு சம்பவத்தை மட்டும் நம்ம பார்க்க கூடாது. நம்ம அந்த காமராஜ் அவர்களுடைய சம்பவத்தை முழுசா கன்வீனியன்ட்டா எல்லாரும் மறந்துட்டாங்க. அந்த இடைப்பட்ட காலத்துல முதல்ல ஹார்ஸ் ட்ரேடிங்க்கு ஒரு விதையே இந்த அமமுகவை சேர்ந்த காமராஜ் அவர்கள் தானே. அப்ப இவ்வளவு எவிடென்ஷியரி ப்ரூஃப் நம்ம கிட்ட இருந்தும் இது ஒரு ஹார்ஸ் ட்ரேடிங். அதனாலதான் அதிமுக இருந்தாலும் திமுக இருந்தாலும் திரு தினகரன் அவர்களா இருந்தாலும் இது வந்து ஒரு அப்பட்டமான ஹார்ஸ் ட்ரேடிங் விஜய் பண்றது அப்படின்றத வந்து அவங்க வந்து மேல்முறையீடு அவங்க வந்து ஒரு கேஸா எடுத்துட்டு போறாங்க. இதற்கான பதில கண்டிப்பா அந்த சட்ட சிக்கல்கள் எல்லாத்தையுமே விஜய் அவர்கள் வந்து சந்திக்கணும். இது யார் கைட் பண்ணாங்க, என்ன பர்பஸ்ங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அவங்களுடைய எய்ம் வந்து அதிமுக உடைக்கணும்னு திரு ஆதவ் பேசுறாரு. அப்புறம் ஏன் அவர் மாமியார் வந்து அங்க லீமா மார்டின் வந்து பெரிய பொறுப்புல ஏன் அதிமுகல உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு தெரியல. நேத்து கூட மகளிர் அணி நிர்வாக கூட்டம் வந்து நம்ம அதிமுக தலைமையகத்துல வந்து நடந்துச்சு. அந்த கூட்டத்திலையும் அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. எஸ்பி வேலுமணி உட்பட ஒரு 7 எம்எல்ஏக்கள் வந்து ரொம்ப அதிருப்தியா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அழைப்பு கொடுக்கப்படலன்னு வேலுமணி சொல்றாரு. ஆனா நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அவர் வந்து அகென்ஸ்டா இருக்காரு, ஆன்டி இபிஎஸ்ஆ இருக்கான்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா லீமா ரோஸ் வந்து பங்கேற்றாங்களே, அவங்க வந்து என்னன்னே புரியல. இப்ப அதுதான் சொல்றேன். இப்ப இவர் முதல்ல தூய சக்தின்னு ஒரு லாட்டரி சக்தியை கூட வச்சுட்டு இவர் வந்து தூய சக்தின்னு ஃபர்ஸ்ட் பேசவே கூடாது. இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் மேல அவர் மேல சட்டமன்ற உறுப்பினர் மேல அவதூறு வழக்கு போட்டிருக்காங்கன்னா அப்ப ஆதவர்ஜுனா மேல நம்ம எத்தனை வழக்குகளை போட்டிருந்திருக்கலாம். என்னெல்லாம் பேச்சு, எவ்வளவு அசிங்கமான பேச்சுக்கள் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் மீது அவர்கள் குடும்பத்தின் மேல எப்படியெல்லாம் பேசியிருக்காங்க கடந்த காலத்துல. ஆனா நம்ம வந்து இதே திமுக அரசு கைது பண்ணியிருந்தா உடனே வந்து எங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இல்லையா, எங்களால குரல் கொடுக்க முடியாதா, சர்வாதிகார போக்குன்னு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு வந்து முழுக்க முழுக்க போலீஸ் அவங்க கையில வச்சுட்டு இந்த ஈக்குவேஷனே ரொம்ப குழப்பமா இருக்குல்ல. அதிமுகல மாமியாரு, தாவேக்கால மருமகன். இப்ப ஃபர்ஸ்ட் அந்த 4ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதிக்கு நடந்த நிகழ்வுல முதல்ல வந்து பிரஸ் சந்திச்சது லீமா மார்டின் தான். அப்ப நீங்க அந்த வீடியோ எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். அந்த நிருபர் வந்து கேக்குறாரு, விஜய் அவர்களுக்கும் எடப்பாடி அவர்களுக்கும் தொடர்பு இருக்கானா? ஆமா பேசினாங்க. திரு விஜய் அவர்கள் எடப்பாடி அவர்களோட பேசினாங்க. முதலமைச்சரா எடப்பாடி அவர்கள் வருவதுக்கு கூட சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசினது லீமா மார்டின் தானே. பொறுப்புல இருக்கிறவங்க தானே, சட்டமன்ற உறுப்பினரா இருக்கிறவங்க. அதை விட பெரிய பொறுப்பு ஆதவுடைய மாமியார் அவங்க. அப்ப அவங்களே சொல்றாங்க விஜய் அவர்கள் ஏடிஎம்கே கூட. அப்ப இவங்க சொல்றாங்கள ஒரு தியரி, இந்த சோ கால்டு தியரி, திமுக அதிமுக கூட பேசிச்சு, அதனால நாங்க வந்து எல்லாரும் ஓடி போயிட்டோம். உங்களுக்கு அமைச்சர் வேணும்னா போங்க, இல்ல உங்களுக்கு இங்க விட அங்க பெட்டரா இருக்கு இன்னைக்கு காலகட்டத்துலனா போங்க. ஆனா நீங்க சொன்ன காரணம் என்ன? திமுகவும் அதிமுகவும் பேச்சு வர. ஆனா இதே இது முரண்படுதல. அதிமுக இருக்கக்கூடிய லீமா மார்டின் பேச்சுல முரண்படுது. பல்வேறு இன்சிடென்ட்ஸுங்க, காமராஜ் அவர்களோட இன்சிடென்ட் ஆகட்டும், இப்ப இந்த 6 எம்எல்ஏக்கள் இது தொடரும். இந்த 6ஓட நிக்கும்னு நீங்க நினைக்காதீங்க. இது கண்டிப்பா தொடரும். இது வெட்ட வெளிச்சமா பகல்ல டே லைட் ஹார்ஸ் ட்ரேடிங் நடக்குது. இது கண்டிப்பா இந்த கவர்மெண்ட் ஷுட் ஆன்சர் திஸ். ஏன்னா இது ஒரு தப்பான பிரசிடென்ட்டை நம்ம வந்து தமிழ்நாடுல வந்து ஒரு தப்பான முன்னுதாரணமா இது வந்து தமிழ்நாட்டுல போயிடக்கூடாது. நிச்சயமா மேம். பல்வேறு விவகாரங்கள்ல நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. நன்றி. நன்றி.